வணக்கம் நேயர்களே, அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பலன்கள் இருக்கும். ஸோ அந்த தசாபுத்தி பலன்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி பலன்களை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது 3, 8, 12 நைட்டு தூக்கம் வராத அளவுக்கு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அதனால் என்னடா அது இப்படி சொல்லாடி நடிச்சுக்காதீங்க. நிறைய கற்பனைகள். ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு எண்ண அலைகள் உங்கள் மைண்டில் ஓடினே இருக்கும். ஸோ என்னடா பண்ணுறது, ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து மேஜராக வந்து மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க தான் மேஜராக பாதிக்கும், மற்றவங்களாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. பட் இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா ராகு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களால் ஒரு கோபம் வர்றது, ஒரு எமோஷனாக வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி பலத்தோடு 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏதாச்சும் வந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ ஆட்சி பலத்தோட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது சூரியனோட கொஞ்சம் அஸ்தங்கம் ஆனாலும் வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சில நேரங்களில் வந்து நீங்கள் பண்ணுற வேலையை வந்து ரெகனைஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அந்த அஸ்தங்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அது இருட்டடிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம என்ன தான் வேலை பார்த்தா இன்னொருத்தன் பேர் வாங்கிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் சூரியன் கொஞ்சம் நவந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து புகழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அதுக்கான விஷயங்கள் வேலை இல்லாத வேலை மாற்றங்கள், வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதேபோல் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சந்திரன். 4ஆம் அதிபதி நல்ல ஒரு உச்ச ரீதியில் வந்து இந்த வாரத்தில் இருக்கும்போது இப்போ நல்ல பண வரவுகளுக்கான வாய்ப்புகள், இப்போ நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். தாயார் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வாரமாக தான் கண்டிப்பாக இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் அவருடைய நடவடிக்கைகள் நமக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சூரியன் வந்து சூரியனுடைய சாரத்துலேருந்து இப்போது போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் சின்ன விஷயங்களில் வந்து ஒரு என்னடா அது இப்படி போயிட்டுருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மன வருத்தங்கள் இருந்தாலும் இப்போ வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஏதாவது சொத்து வாங்கலாமா, கடன் வாங்கி ஏதாவது சொத்து வாங்கலாமா, இல்லை ஒரு வீடு அடமானம் வைக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணத்துக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஒன்று இப்படி இருக்கும், இல்லை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள். ஸோ வேலையில் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் ஒரு 2-3 நாட்கள், ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் வெளியூர் போய் பொண்ணு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது நிறைய இல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க, நிறைய கற்பனையிலே வந்து நிறைய இப்படி ஆகிடுமோங்கிற ஒரு பதட்டங்களும் டென்ஷனும் வருவதற்கான வாய்ப்புகள். ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஏதாவது கையெழுத்து போகிற மாதிரி இருந்தாலும், ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போகிற மாதிரி இருந்தாலும் படித்து பார்த்து பொறுமையாக வந்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுலேயுமே ரொம்ப சிறப்பாக போய்ட்டு இருந்தாலும் குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு பயமோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு. 11ல் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் சனி வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அது நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடில் வரலாம், ஓரளவுக்கு ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது மறைமுகமான ஒரு அலைச்சல்கள், அங்கங்கே கொஞ்சம் அலைச்சலாக போகிறது, அங்கே வர்றது இங்கே வர்றது, கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல்கள் இருக்கும். அதனால் சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக
வெளியூரில் போய் தங்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நடா அது ரூம் எப்படி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். சில நேரம் ட்ராவலில் வந்து பக்கத்தில் கொஞ்சம் சொல்லி விட்டுனே தூங்குவான். சரி நிறைய இடத்துல இருக்கும், அப்படியே தூங்குவான், அப்படியே டேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சில இன்னும் வெளியூர்லலாம் பார்த்தம்போது நம்ம ட்ராவல் பண்ணும்போது இங்கே வந்து ஓரளவுக்கு செகண்ட் 2 சீட்டர்ஸில் இருப்போம். இந்த 3 சீட்டர்லலாம் போகும்போது ரொம்ப ஜாலியாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் பருமனாக ஆளுங்க வந்து 2 பேர் அப்படி உட்காந்தாங்கன்னா நம்மளை போட்டு அப்படி நெருக்கிடுவாங்க. அப்படியே தான் போனோம் ஐயா அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஜாலியாக தான் வச்சுப்போமே. பட் இருந்தாலும் இறங்கும்போது ஷோல்டர் இப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ கொஞ்சம் அவுட்டரில் ட்ராவல் பண்ணுறவன், நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன், இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ராவலும் நைட்டில் தூங்காமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா ராகு வந்து உங்களுக்கு 11 பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். ஏதாச்சும் ராகு தசாபுத்தி அந்த நடக்கணும்லாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பெரிய லாபம் இருக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதீதமான ஒரு கற்பனையில் போய் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஸோ இதில் நேச்சுரல் லைஃப்க்கு வந்து எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும், மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும். குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ்க்கு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள், வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கற்பனையிலேயே நிறைய பயங்கள் ஏற்படுவதற்கான புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஏதோ டாக்குமெண்ட்டு ஏதோ இனியோ எழுத்து போட்டு கொடுத்தோம் ஒரு ப்ரோனோட்டு, அதனால் ஒரு டென்ஷன் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து ராகு தேசாபதி, ராகு வந்து 12 சனியோட சாதம், நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபத்தி அந்த நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல 2ல் இருக்காருங்க. 9-2 வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து குடும்பத்தில் வந்து சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள், பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல சிறப்பான வளர்ச்சி, வேலை நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது புதன் கேதுன்போது சில நேரத்தில் அமைதியை தேடி மனசு போகும், என்னடாது இப்படி என்ன ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனை சில பேருக்கு ஏற்படுத்தலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் கேதுவோட சூரியன் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகள் இல்லை தாய்மாமன் சார்ந்த உறவுகள் சின்ன ஒரு வாக்குவாதங்கள்னு வச்சுக்கோமே, சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார அந்த இறைவன் உள்ளுக்குள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கார். அது ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள், நல்ல வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கிறதுங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது 2-7 வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சியும் போதே ஏன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது 11ல் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கு மேஜராக நடக்கும்னா ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க, செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் மன வருத்தருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லாங்கில் போய் திருமணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏதாச்சும் பண்ணுங்கிற லெவலில் வந்து நம்ம திங்கிங் இருக்கும். புதிய லாபம், புதிய ஒரு முயற்சி எல்லாமே பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சுபமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது தாயார் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து சிறப்பான வெற்றி. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பெருமைப்படுற மாதிரியான விஷயங்களும் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ல் வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது
ஏன்னா ஆறில் வந்து செவ்வாயோட சாரத்தை போகும்போது ஓரளவுக்கு அதுக்கான பாத்தை போட்டு கொடுத்துரும். 6 வந்து சுப நிகழ்ச்சிங்கிறத வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் எதாவது கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி 7ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், ஏன்னா வந்து அது ராகுடைய சாரத்தில் 11ல் போகும்போது 2, 7, 11 சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது நம்ம சும்மா இருந்தாலும் எவனாச்சும் வந்து வம்போல போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஏதாவது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. கொஞ்சம் மறைமுகமாக சில பேர் பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சரியே விட்டு தள்ளுங்க, என்ன கொஞ்ச நாள் தான், ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது நிறைய வேலை விஷயமான நல்ல அலைச்சல்கள் கொஞ்சம் அப்படி இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் வந்து ஒரு பெரிய பணம் காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி சனி நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்தால் வக்கரமாக இருக்கும்போது தொழில் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு செட்பேக் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலே தான் கண்டிப்பாக இருக்கும். அதே சனி வந்து உங்களுக்கு வந்து ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல லாபமும். பட் இருந்தாலும் சனி போகிறது வந்து குருடைய சாரணும் போது அது அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போதே நமக்கு ப்ராசஸ் நிறைய பேர் வருவோம். பெரிய பெரிய லாபத்தோடு வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். சின்ன சின்ன மனக்கசை போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ல் ராகு. 11ல் ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களை பார்த்தோம். பொது பலன் ஜென்ரலான ஒரு பலன் தான். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி 5ல், அதுவும் செவ்வாயோட சாரம் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். வார்த்தை வந்து கொஞ்சம் ஏடாகமாக பேசுறது, குழந்தைகளோட ஒரு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஏற்றங்களும், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு முயற்சிகள், வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷம், குதூகலம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். நல்ல ஒரு வளர்ச்சி, புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை சாதித்து காட்டுறதுக்கான வாரமாக கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் வெற்றி அடைஞ்சு ஒரு நல்ல திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு 11ல் இருந்து சனியோட சாதனம் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியான குரு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து செவ்வாயோட சாதனம் தேவையில்லாத பேச்சுகள், வெடுக்கொடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து ஒரு 11ல் இருக்க 10ல் இருந்தாலும் அது தொழில் ரீதியான விஷயங்கள் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது குருவின் சாரத்தில், அஷ்டமாதிபதி குருவின் சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை நோக்கி நிறைய பணத்தை இழுத்து போட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து இந்த சதுரங்க வேட்டையில் வர மாதிரி இவ்வளோ போடுங்க சார், பெருசாக வந்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கதையை விடுவாங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி பலத்தோட 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 5ல் இருந்து அது சந்திரனுடைய சாதனம் சின்னதாக ஒரு மன உளைச்சலோ, சின்னதாக அந்த என்னடாது கடன் வாங்கிடுவோமோ, புதிய ஒரு டாக்குமெண்ட் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிற மாதிரி சுச்சுவேஷனை சில பேர் ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். சில பேருக்கு வந்து மன அமைதி, மனசில் வந்து எங்கேனாச்சும் அமைதியாக உட்காரணும் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான, அதுவும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார
இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கா. ஸோ 4 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல வளர்ச்சியாக இருக்கும். சூரியனும் புதனும் ஒன்றா இருக்கும். சின்னதாக ஒரு அஸ்தங்கம் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் வந்து சின்னதாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் பிளாங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து 12 இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் முதல் திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு குடும்பத்துக்காக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4 இருக்கும்போது தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதய சௌர சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான புதன் 4ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கார். ஸோ வீடு சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் சில பேர் வந்து குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில பேர் வந்து கொஞ்சம் நெடுதூர பிரயாணங்கள் மேற்கொள்ள கொஞ்சம் சேல்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வேறு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேர் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது கணவன் மனைவி வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் அந்த மாதிரி ஒரு சின்ன பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் ஏற்படும். பட் இதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு நாள் 2 நாள் இருக்கும்போது டோட்டலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஒன்றுமே கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்காக நிறைய பாடுபடுவீங்க. நிறைய அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களுக்காகவும் நிறைய அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நம்மளை தேடி வேலை வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு கடன் கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி வச்சதுன்னா 11ல் வந்து இந்த திங்கள் செவ்வாயில் ரொம்ப சிறப்பான வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் புதன் வியாழன் வந்து கொஞ்சம் செலவு இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி 3ல் சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. 3ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் பாகப்பிரிவினை ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரம் வந்து தாயார் வந்து ஒரு கொஞ்சம் விரக்தியாக பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 4ஆம் சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபம் ஏதாச்சும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ சின்ன விஷயங்களுக்கு செலவு பண்ணாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி குரு வந்து 11 இருக்கும்போது பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. அது செவ்வாயோட சாரத்தில் போனாலும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது 7-8 நாளே கணவன் மனைவிக்கு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன வாக்குவாதங்கள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க நம்மை பொறுத்தவரை இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து இதுவரை பார்த்தது புது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடக லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடக லக்னத்தில் வந்து சூரியன் தசை வந்து 2ஆம் அதிபதி 3ல் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சூரிய வந்து உங்களுக்கு 2-3 நாளே வந்து நமக்கு தெரியாமல் நம்ம மொபைல் நோண்டி பார்க்குறது நமக்கு தெரியாமல் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது நமக்கு தெரியாமல் ஒரு கேமரா செட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கடக லக்னமாக சந்திர தசாபதியான நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதன் வியாழனில் மட்டும் சின்ன விரயங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 12 இருக்கார். 6-12 அப்படின்னும்போது இந்த 5-12 குழந்தைகளுடைய கல்விக்காக வந்து அவங்க வந்து வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது
கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம்னா 9ல் இருக்க ராகு வந்து உங்களுக்கு வந்து இப்போ சனியுடைய சாரில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வெளிநாட்டில் இருக்க வந்து சின்ன சின்ன விரக்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வந்து 8 சம்மந்தப்பட்ட 9 வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாருக்கும் நடக்கும்னா எல்லாருக்குமே நடக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும்னா நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்க நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வேலையில் இருக்கிறவங்க நல்ல லாபங்கள் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து வெளிநாடு சார்ந்த உறவுகளையும் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபாரினுக்கு போகணும்னு நினச்சிருந்தோம், ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நிறைய கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது விபரீத ராஜயோகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து விபரீத ராஜயோகன்றது எப்படின்னா 8-11 சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அடுத்த லெவல் போகணுன்னா அந்த விபரீத ராஜயோகம் இருக்கணும்னா கேட்காம ஒரு பணம் வர்றது, திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலிமா பணம் வர்றது, நம்ம கொடுத்த காசு வந்து இப்போ கொஞ்சம் உழுக்குனிங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அப்புறம் கடக லக்னமாக இருந்து புதன் தசாபத்தியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து நல்ல ஒரு ஆட்சி படுத்தணும், புதிய ஒப்பந்தங்கள் மூலிமா பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. கடக லக்னமாக இருந்த கேது தசாபத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கூடவே வந்து புதன் இருக்கும்போது சில நேரத்தில் சின்ன சின்ன மன எழுச்சிகள் வந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே கிளியராக இருக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் ஆட்சி படுத்தணும், 4-11 4லேயே இருக்கும்போது பெரிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்ல உடன்பாடோடு அம்மாட்ட சண்டை போட்டுனா கூட அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியங்க சார். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது அது சுயசாரத்தில் போகும்போது நல்ல ஒரு கமாண்டிங்காக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து ஒரு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோட 2-11ஆம் அதிபதி இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் குடும்பத்துக்கு தேவையான காசு பணம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் 10ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் தாய் தந்தை சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏன்னா வந்து இப்போ வந்து அது போகிற சாரம் வந்து ராகுடைய சாரம் ராகு 8ல் இருந்து அது வந்து செவ்வாய் 11 இந்த 8-11 தொடர்பு வந்தாலே திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ சாதாரணமாக யாராச்சும் காசு சொன்னால் கூட இப்போ உழுக்கும்போது கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டங்களால் பெரிய காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து அந்த குரு இருக்கிற இடம் அப்படி. ஸோ அந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருந்து அது ராகுடைய சாரத்தில் போகும்போது அந்த 8-11 வேலை செய்யும். ஸோ அதனால் பெரிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 10ல் குரு இருந்தாலே வந்து நிறைய சேஞ்ச் ஓவர் வரும். அதே நேரத்தில் வந்து நிறைய சங்கடங்கள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருந்தாலே வந்து என்னமான மாதிரி விஷயங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நல்ல சின்ன சின்ன கருத்து பேதங்கள் சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ல் வந்து ராகு. ஸோ 8ல் ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்கள் கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3லும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது உயில் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் மூலியமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது 2-11 பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சூரிய உடைய அதிபதியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் தசா புத்தி பலன்கள்ன்றதை பார்ப்போம். ஸோ சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க சூரியன் 2ல் இருக்கும்போது அதுவும் சுயசார்பு நல்ல ஒரு கமாண்டிங் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்துக்கான செலவு சில பேருக்கு ஏற்படுறதுக்கான அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன், ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே ஆட்சி பலத்தோடு இருந்து அது 11ஆம் அதிபதி நல்ல பணம் வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு லெவலில் வந்து பணம் பெரிய எதிர்பார்த்த விட பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதி ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும் பெருத்த லாபங்கள் அள்ளித்தரது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து 8லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேவையில்லாத மன பிரச்சனைகள் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு அபரிதமான ஆசைகள் பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கார். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த கணவன் மனைவி உறவு வந்து மனக்கசப்புகளையும் தேவையில்லாத ஈகோக்காக கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது பெரிய பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு பணம் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய வரவுகள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்துருங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்ன சூரியன் சின்னதாக அஸ்தங்கமாகும் போது மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படாமல் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் விடுக்குன்னு பேசுகிறமான விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் பழைய கேஸ் ஏதாச்சும் தான் கொஞ்சம் அலைச்சல் தெரிஞ்சு கொஞ்சம் முடிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பு. கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து அடிச்சு தூள் கலப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு வந்து 2ல் இருக்கும்போது அது செவ்வாயோட சாரத்தை போகும்போது ஒரு 2-3 நாளைக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல் அது மட்டும் இல்லாமல் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழிலில் வந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் சலனமாக இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம். மாமியார் வீட்டில் போய் சாப்பாடு கொடுக்குறாங்க விருந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே அடிதடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ கொஞ்சம் மனஸ்தாபம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது மட்டும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கூட ஒய்ஃபும் சேர்ந்துப்பாங்க. ஏன்னா 7ல் வந்து இப்போ உங்களுக்கு ராகு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் ஏடாவடமாக பேசுவீங்க. அதுக்கப்புறம் போட்டு ஒரே பெரிய வாக்குவாதம் ஆயிரும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்குது. ஸோ 4 7 9 நாளே நல்ல விஷயந்தான். ஸோ 4 7 போதே ஒரு கேந்திராதிபதி 9ல் இருக்கும் யோகத்தை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடுது. அதுவும் வந்து செவ்வாயோட சாரத்தில் போகிறது தான் கொஞ்சம் டென்ஷன். ஏன்னா வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஐயோ இப்படி ஆகிடுமோ ஒரு இல்யூஷன் ஒரு கற்பனையிலே வந்து ஒரு டென்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. போகிற போக்கில் எவனா ஒருத்தன் கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. சரி அங்கே அப்படி ஆகுதாமே உனக்கு இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு போயிடுவான். நமக்கு பதைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது அதுவும் வந்து குருடைய சாரில் வந்து இந்த 5 6 நாளே வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கும். ஸோ சனி வக்கரமாக சின்னதாக வந்து ஒரு பிடிவாதம் அவங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 6 இதில் வந்து 5 6 நாளே இன்னொரு விஷயம் என்னென்னா
குழந்தைகள் விஷயங்களை விட்டுட்டு மற்றபடி இந்த வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு டஃப்பாக இருக்கிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து வேலை பலுக்கள் அதிகமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள், நிறைய அலைச்சல் வந்து வேலையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படி இப்படி அடிச்சு தூள் பண்ணும். சில பேர் வந்து ஒரு கடனை வந்து அடைச்சிட்டு இன்னொரு புது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி, ஸோ உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான, முதல்ல சொன்னால் தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் எதாவது கையெழுத்து போகிறீங்கன்னா பார்த்து யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தம்பிக்கிட்டெல்லாம் பழகும்போதோ பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஒரு டென்ஷன் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் சுக்கிர தசாபுத்தி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றம், புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அங்கே செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதீதமான ஏதாச்சும் வந்து ஜாமீன் கையெழுத்து போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து என்னங்க, 11ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த வாரத்தில் வந்து சிறந்த ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்க 12ஆம் அதிபதி வந்து உங்களது ராசியிலே வரும்போது தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் வந்துடும். நடாது இந்த செலவுகள் அவாய்ட் பண்ண முடியலையேங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல புதிய வாய்ப்புகள் வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான இந்த வாரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வரும். செவ்வாய் வந்து 10ல் இருக்கார். 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் சில நேரங்களுக்கு வந்து நமக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு ஆள் வந்து நம்ம விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கார். அதுவும் வந்து சனியோட சாதத்தில் இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும். காலகட்டங்கள் கொஞ்சம் எமோஷனை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியும், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது, அதுவும் ஒரு செவ்வாயோட திசையில் இருக்கும்போது தாயாரோ மனைவியோ சேர்ந்து நம்மளை ரொம்ப டென்ஷன் டார்ச்சர் பண்ணுறது, அப்பா ஒரு காரணமாக அமைஞ்சிருவார். இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தியும், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்து அவர் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கோங்க, வெளிநாடு போகிறதுக்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சி, ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியும், கேது வந்து உங்களது ராசியிலே சந்திரனுடைய சாரில் புதிய லாபங்கள், பெரிய பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும். ஏதாச்சும் பெருசாக பண்ணி சாதிக்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள், நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு 1 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது, அதுவும் வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, ஏதாச்சும் ஏடாகூடமாக போட்டு மண்டையில் குழப்பறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது 3 6 8 4 வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வேலையில் இருக்கவங்களுக்கு வரும். ஸோ பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் பண்ணணும். தாய்மாமன் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பக்கத்தில் இருக்கிறானே ஏதோ பக்கத்தில் வேலை செய்கிறான், பக்கத்தில் இருக்கிற ஏதோ சொல்லுவோம் சொல்லிட்டு ஏதோ புலம்ப போய் அது வந்து பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சனி வந்து 5ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் செலவாகிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸ் வரும். கடன் வாங்கினீங்கன்னா கடன் வாங்கினோட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்குன்றதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கொடுக்க முடியலன்னா கூட ஃபோன் பண்ணி பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது
ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அங்கங்கே பிரயாணம் பண்ணுறது, போகிறது, வர்றது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 7 கணவன் மனைவி சேர்ந்து வெளியூர் வெளிநாடு இல்லை அட்லீஸ்ட் வந்து பக்கத்து ஊருக்காச்சும் போயிட்டு வரீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். குதூகலமாக இல்லாட்டி ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களோ, ஒரு கல்யாணத்துக்கு வந்து வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது நம்மளை தேடி எவனா சாப்பு வைக்கிறதுக்கு வருவான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருகிற நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், பெரிய வாய்ப்புகளுக்காகவும், பெரிய விஷயம் ஏதாச்சும் பெருசாக தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சாதிக்கணுங்கிறதுக்காகவும் கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்துங்க, ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்களுக்காக கொஞ்சம் விரயம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், நண்பர்களுக்காக செலவு பண்ணுறது, மூத்த சகோதரர்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தியானோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வார். கொஞ்சம் வந்து வாரத்தின் முற்பகுதியில் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் சின்ன மன உளைச்சல், கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழனில் எல்லாமே கிளியராகி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், ஸோ குடும்பத்தோட ஃபேமிலியோடையோ இல்லை கணவன் மனைவி வந்து வெளியூர் பிரயாணங்கள், ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது, அது சனியுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்களோ, பக்கத்து வீட்டுக்கார் சார்ந்த விஷயங்கள், புதிய அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள், கீழே வேலை செய்கிற ஆட்களாலும் நமக்கு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியானோ சனி வக்கரமாகவும் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் அவங்க வந்து எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் நாள் தான், அதுக்கப்புறம் சரியாகின்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா வந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து பார்த்தா 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், தேவையில்லாத விஷயங்கள், சில பேருக்கு வந்து வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து கேது வந்து 12ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொடுத்துரும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து மனசங்கடங்கள், கொஞ்சம் வந்து நமது லாபங்களை கொஞ்சம் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தின்னு சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது, அது 8ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரும். அப்பா சம்மந்தமான உறவுகளால் வந்து ஒரு எமோஷன்ஸான ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கார். அதுவும் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களையும் நமக்கு ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு 5ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்களையும் அந்த ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது நிறைய குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கணும், நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். ஏன்னா குரு போகிறது செவ்வாயோட சார்ந்து, செவ்வாய் 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி 2, 5, 8 கொஞ்சம் வந்து கணவன் மனைவி குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விட்டு மண்டையை குழட்டுவாங்கன்னு வச்சுக்கோப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 4ல். ஸோ 3ஆம் அதிபதி 4 அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வக்கரமாக இருக்கனால உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக தான் இந்த பிரச்சனை வரும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு குடும்பத்தில் ஒரு வாக்குவாதங்களால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் ஒரு சப்பச்சன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் இடியாப்ப சிக்கல் வர மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வந்து நிறைய அலைச்சல், கணவன் மனைவிகளோட இவங்க ஒரு ஊருக்கு போகிறது வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மன விட்டு பேசவே முடியலைங்க, கொஞ்சம் பிஸியாகவே இருக்காருங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா போகிறது வந்து செவ்வாயோடைய சாரத்தில் போகும்போது
அது வந்து 8ல் இருக்கும்போது அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதனால் வந்து ஒரு டென்ஷன் என்ன இது வீட்டை பார்க்காம சுற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போங்க. இதெல்லாம் மாத கிரகங்கள், அதனால் உடனே மாறிடும். ஸோ அது வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஏதாவது வராத காசு இப்போ உழுக்குனீங்கன்னா டப்புன்னு வந்து அந்த காசு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலிமா பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்கள் திங்கள் செவ்வாயில் எந்த ப்ராப்ளம் இல்லைனாலும், புதன் வியாழனில் வந்து ஒரு சின்ன எமோஷன்ஸ் இருக்கும். சந்திராஷ்டம நாளம்ன்ற போது கொஞ்சம் வந்து அந்த உப்பு மற்றும் சர்க்கரை போட்டு கரைசல் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது வயிற்றில் இருக்கும்போது அந்த சந்திராஷ்டமம் வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏன்னா வந்து அந்த உப்பு கரைசல் வந்து அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்கனவே நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களையும் புதிய வாய்ப்புகளை கொடுத்துரும். என்னடா அது இவருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அடிக்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது புதன் வியாழனில் மாத்திரம் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு தேவையில்லாத ஒரு மன பயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அன்றைக்கி ட்ராவல் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியான விஷயங்களை பெருத்த லாபங்கள் அளித்தறதுக்கான வாய்ப்புகளை நல்லா ஏற்படுத்தும். ஏன்னா 10ஆம் அதிபதி சூரியன் 11ல் இருக்கும்போது அந்த மாதிரி லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 12 சுக்கிரன், ஸோ 12ல் சுக்கிரன் போது 7 12 போது அந்த ஒரு சின்னதாக ஒரு செலவு சம்மந்தமான விஷயங்களோ ஏதோ சின்ன விஷயத்துக்காக ஒரு சின்ன மன உளைச்சலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நடக்கும். அதனால் சில பேர் வந்து கோச்சிக்கிட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன்னு கூட இருக்கலாம். ஸோ கொஞ்ச நாள் அதெல்லாம் சரியாயிடும். ஸோ லைஃப்ன்றது அந்த கிராஃப் இருந்தால் தான் லைஃப் வந்து ஜாலியாக இருக்கும். ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது லைஃபுடைய அந்த பெப்பே இல்லாமல் போயிருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி தொழில் ரீதியான விஷயம் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி புதன் வியாழன் கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இவ்வளோ நல்லாயிருக்கு. அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு ராகு வந்து 5ல் இருந்த சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகள் செலவு வைக்கிறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் வந்து ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது 7ல் செவ்வாய் தசையிலும் கணவன் மனைவியினோட சின்ன கருத்து பேதங்கள் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. என்னங்க ஒரே நெகட்டிவாக இருக்குன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட அது 8ல் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்குன்றதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து அதுவும் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ல் வந்து அவர் வந்து வக்கரமாக இருக்கார். ஸோ அம்மாவுடைய பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குமானா கொஞ்சம் காலதாமதமாகி ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்களோ பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் இருந்தால் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாங்க. ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். ஸோ பெருத்த லாபங்களையும் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதனால் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தால் புதன் வந்து 11ல் இருக்கிறனால வந்து 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்களையும் வராத காசு வர்றது இந்த மாதிரி விபரீத ராஜயோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இல்லாட்டி மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6லேருந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக அப்படி ஓடுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தனுசுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3ல் சின்ன ஒரு கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
மூன்றாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குருவின் சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். கொஞ்சம் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு ஏதாவது பைக் வாங்கலாம், லேண்ட் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோன்றும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போனால் 5, 7 நாளே போதும் மனைவிக்கு வந்து நல்ல ஒரு லாபங்களையும் பார்ட்னருக்கும் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸு, கொஞ்சம் மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன். 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதலில் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி சூரியன் 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற பெருத்த லாபங்களையும் தந்தைக்கு ஒரு பெரிய லாபங்களும் கிட்ட வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்களால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் தொழில் விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோட சுக்கிரன் புதன் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்? புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும், நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாகவும் வேலையில் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய். 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் ஜாலியாக உல்லாசமாக போகிறது, அதுக்காக சின்னதாக கணவன் மனைவிக்குள்ள செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படும். பட் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு லவ் அண்ட் ஃபன் இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் பெருத்த லாபங்களை அளித்தோம். தந்தை சார்ந்த உறவுகளுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன அலைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான இடமாக வேலை சம்மந்தமான சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்தாலும் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகள் வந்து 8ல் வந்து சந்திரன் போகிற அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து குழந்தைகள் மற்றும் மனைவி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். பக்தி சார்ந்த விஷயங்கள் வந்து மனசு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்குது. அது சனியோட சார்ந்த வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்களும் பூர்வீக சொத்து ஏதாவது விற்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகிறதோ இல்லை மன உளைச்சலில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நல்லா ஏற்படுத்தும். புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும். சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் நம்ம கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ட்ராக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பெரிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் நல்ல ஒரு லெவலில் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படும். சில நேரங்களில் வந்து திடீர் கடன்களால் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு சின்ன சோம்பேறித்தனங்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து சின்ன குறுக்கடான புத்தியெல்லாம் மைண்டில் வரும். சில பேர் உங்களை வந்து சூழ்ச்சியாக ஒரு கழகத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஏன்னா இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசி அதிபதி 2ல் இருக்கும்போதும் அதுவும் வந்து சனி ராகுடைய சாரத்தில் போகும்போதோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ல் இருக்கும்போது சில நேரம் வந்து குடும்பத்திற்காக கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திடுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். 3ல் வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அந்த 2 தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கேமரா வைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே இது வந்து ராகு 6ஆம் அதிபதி 4, 6, 3, 9 புதிய சொத்துக்கள் ஏதாவது பழைய வீடை விற்றுறது, பழைய இடத்த விற்று புது வீடு ஏதாவது லோன் போட்டு பெரிய வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள், பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமான்ற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் வந்து ஆட்சி பலத்தணும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இடமா எவனாச்சும் வந்து உட்காந்து ஒரு டென்ஷன் படுத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா 5க்கு 10 ஒரு 6, 8 வேலை செய்யும்போது தேவையில்லாத ஒரு கடனையோ தேவையில்லாத ஒரு பெரிய ஒரு லாக்கில் மாட்ட விட்டு நம்ம டென்ஷன் படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்பொழுது வேலையில் நிறைய பிரயாணங்கள் அங்கங்கே அலைச்சல் இருக்கும். ஸோ அந்த வேலையில் பிரயாணங்களும் பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றமும் நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவில் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும். பாசஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அவர் 5ஆம் அதிபதியாக வரதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொத்துக்கள் சார்ந்த விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியம் தான். ஏன்னா வந்து ஏதாச்சும் மார்ட்கேஜ் வச்சு தொழில் பண்ண போகிறேன், கடன் வாங்கி தொழில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இன்க்ரிமெண்ட் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா, இல்லாட்டி இன்சென்டிவ்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய ஆன்மீக பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து யாருக்கெல்லாம் மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க ரெக்கவர் ஆகிற மாதிரி விஷயங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டு சரியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு மகளும் நிறைய கருத்து பேதங்கள் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக சந்திர தசாபத்தி அந்த நல்ல வாய்ப்புகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வேலை சம்பந்தமான விஷயம் அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து உங்கள் 6ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி புதிய வண்டி வாகனங்களோ புதிய ஒரு வீடோ சொத்தோ வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கு மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தேவையில்லாத விஷயத்தில் நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனையிலே வந்து ஒரு மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 3, 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் போகணுன்னு எண்ணம் தோணும். ஸோ கோயிலாக சுற்றலாம், ஏதாச்சும் வெளியூர் கோயில் போகலாம், ஒரு தீர்த்த யாத்திரை போகலாங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய ஏற்படுத்தும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட சாரத்தில் போகும்போது சில நேரம் வந்து புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் ஏற்படுத்தும். ஏதாவது லோன்கள் போட்டாச்சும் புதிய சொத்து வாங்கலாமா புதிய வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து சனி தசாபதியும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதியே 2ல் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் போகணுங்கிற எண்ணங்களை நிறைய தூண்டும். ஸோ கொஞ்சம் எங்கேனாச்சும் வெளியூர் போகணும், நிறைய கோயில் பார்க்கணுங்கிற எண்ணங்களை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். இல்லைனா கோயிலில் போய் சில நேரங்களில் உட்காந்து ஒரு தியானம் அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் சூரியனோட சாரணமும் சின்ன ஒரு மன உளைச்சலும் கண்டிப்பாக வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 9ல் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத சின்ன மன உளைச்சல்களை கொடுத்துரும். அப்பா சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல், இல்லை அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனால் சுக்கிரன் 10ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இப்போ ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா ஒரு 5ஆம் அதிபதியாக வரும்போது தேவையில்லாத கடன்களை தொழிலில் ஏற்படுத்தும், தேவையில்லாத விஷயத்தில் லாக் பண்ணிவிட்டு மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து இந்த சுக்கிரதசை புத்தி நடக்கிறவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் வாங்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா அதில் மாட்டிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம். அது சுக்கிரதசா புத்தி
அந்தரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இந்த சுக்கிர தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து அகலக்கால் வைக்காதீங்க. நீங்கள் வந்து தொழில் பண்ணால் கூட ஒரு எல்லைக்குள்ளே வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஆகணும். ஒரு பிரார்த்தனை யோசனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி ராசியிலேயே கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம் இருக்கும். தேவையில்லாத ஒரு வரட்டு பிடிவாதம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து குருவின் சாரத்தில் போது குரு 5ல் இருக்காருங்க. ஸோ 2/11 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களோ, ஆன்மீக சுற்றுலா போகணும், வெளியூர் போகணும், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களோ, ஒரு பிரயாணம் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது குடும்பத்தோட போகலாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் தான். சுகமாக இருக்கணும், நாளைக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயார் சம்மந்தமான உறவுகள், ஸோ நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பெருசாக முடிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட. அது மட்டும் இல்லாமல் ஏன் 5 நான் சம்மந்தப்பட்டனா குரு இப்போ இருக்கிறதே வந்து செவ்வாயோட சாரத்தில், அது மாதிரி ஆன்மீக அந்த ஒரு தொடர்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2/11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும் அப்படின்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள், நல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகும். செவ்வாய் ராகுல இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது, கோபமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ராகு சாரத்தில் போகிற வரை அந்த ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் வந்து யாராச்சும் ஒரு வம்பு வழக்கு ஏற்படுத்துகிறதோ, கொஞ்சம் நமக்கு ஏடாவிடமாக வந்து ஒரு டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 6ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பு, நல்ல வெற்றிகள் வருவதற்கான வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வந்து வேலையில் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷன் வரும். சூரியன் கேது அது ரெண்டுமே ஒன்றா போகிற ஒரு காலகட்டம் போது கொஞ்சம் மன உளைச்சல், ஒரு அமைதியாக உட்காந்து உட்காந்துப்பாங்க. ஆமாம் இந்த நேரத்தை பேசுறதும் அப்படி மூஞ்சி தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 8ல் வந்து புதன் வந்து 8ல் இருக்கிறது வந்து 5, 8, ஸோ புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஏற்படுத்தும். குழந்தைகளில் பார்த்தா எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எமோஷனாக அவங்க செயல்படுறதும் நம்ம டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளோ, அம்மா சம்மந்தமானது. ஏன்னா அது பிரச்சனை என்னென்னா 9 மற்றும் 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து ஆட்சி பலம்னும் போதே எந்த மாதிரி விஷயங்களும் போது நிறைய பிரயாணங்கள், நல்ல சந்தோஷங்கள், அப்பா அம்மானால் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் அம்மா அப்பா சார்ந்து இருந்ததுன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ பழைய வீடை விற்று புது வீடு வாங்கலாம், அந்த மாதிரி எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இதுக்கு அப்புறம் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் 8ல் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து பேதங்களோட டென்ஷன் வரதுக்கான அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நாளுக்கு. வேலை சம்மந்தமான விஷயங்கள், நல்ல வளர்ச்சி, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் மட்டும் வாரத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் சின்ன அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்பலக்கணமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அது 9 சம்மந்தப்படும் போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ நிறைய புனித பிரயாணங்கள் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது மாதிரி விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் வந்து ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். கும்பலக்கணமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாக பேசுவீங்க, கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது, ஓகேங்களா.
கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வரும். குரு வந்து 2 11ஆம் அதிபதி வந்து 4 9 வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, சொத்து சம்மந்தமான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வரும். சனி வந்து ராசிலையும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதை விட்டு அடித்து தூள் கலப்பிட்டு வாங்க, வேலை இன்றைக்கே முடிக்கணுங்கிற எண்ணங்களுக்கு வாங்க, அற்புதமான விஷயங்கள் நடக்கும். கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் வந்து சின்னதாக குழந்தைகள் நடுவில் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லான குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஏதாச்சும் மன உளைச்சல் வரதுக்கான பெரிய கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க, ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பு. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். 10ஆம் தேதி 3 புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. புதிய சொத்துக்கள், பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்கலாமா, இல்லாட்டி ஒரு பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. தாயார் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு, நிலபுலன்கள், வண்டி வாங்கலாம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய விஷயங்கள் வந்து கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதில் வந்து 8ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை மாட்ட விட்டுறதுக்கான வாய்ப்புகள், நம்மளே வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து மண்டையில் போட்டுவிட்டு குழப்பிப்போம். 3ஆம் இடம்ங்கிறது வந்து சந்தேகங்கள். சில நேரம் வந்து ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்து நம்ம மனசை வாட்டும், இவங்க இப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்களோ. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ அது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி, வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வெற்றியை பார்த்து நம்ம பூரிப்படைகிற மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த வாரம் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி வந்து மீனக்காரர்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் அந்த சூரியனுடைய சாதனமும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வரும். இருந்தாலும் என் பழைய டென்ஷன்ஸ்லாம் போய் ஓரளவுக்கு வந்து சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோட செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்பா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவர்களால் நம்ம ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அப்பா உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறுபடியும் 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதி குரு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய பிரயாணம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்த சந்திர தசாபதி வந்து சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த விஷயங்கள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது வீடு வாங்கணும், சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக உள்ளுக்குள்ளேருந்து வாட்டுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து உங்களது அதாவது உங்களது ராசியிலே இருந்து அது வந்து சனியுடைய சாதனம் தேவையில்லாத ஒரு வரட்டு பிடிவாதத்தால் நைட்டு வந்து தூங்காமல் முடிச்சுக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கான சூழ்நிலை, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபத்தினும் குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ 1 10 3 புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சனி தசாபத்தினும் சனி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வந்தால் லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும். புதிய ஒப்பந்தங்களுக்காக அலைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். கொஞ்சம் சிறு பக்கத்து ஊரோ பக்கத்து நாடோ போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி வந்துடும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அப்புறம் மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி கீழ் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், ஏதாச்சும் மனைவி ஏதாச்சும் சொல்கிறது, குழந்தைகளுக்காக ஏதோ பேசப்போ ஏதாவது சண்டை வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக, நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை அடையிறது, பக்கத்து வீட்டுக்காட்ட சண்டைக்கு போகிறது, இல்லைனா கற்பனையிலே வந்து நம்ம வந்து ஏதாவது விரோதம் வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க முடியாது காலகட்டங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா, சாமி எப்படி கும்பிடணும், சாமிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது. சில பேர் இல்லை சார், நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்குன்னு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்செந்தூரில் போய் பிச்சை அடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும்ன்றான். என்னென்னவோ பயங்கரமான காமெடிலாம் நடக்குதுங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர்கள் சொல்கிற ஒரு விஷயந்தான். பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய, நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, சின்னது ஆகாது, இன்னும் பெருசாகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின் போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க. என்ன பிரார்த்தனை, நான் என்ன சொல்கிறேன், இது பண்ணு அது பண்ணு, அங்கே போய் ஓமவலை அதை பண்ணு இதை பண்ணு, எதுக்கு வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்கான், அவனுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போ. எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்டை துணி இல்லாமல் இருக்குது, படிக்க வசதி இல்லாமல் இருக்குது, அதுக்கு செஞ்சுட்டு போ. எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும். இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க. சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன, சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னீங்கன்னா, சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மன ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும். முதல்ல வந்து சண்டை மேலெல்லாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீன்னு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது. எனக்கு வந்து அது உண்மையாக பொய்யன்றதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும். அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, காலைல வருவோம் ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாக டெபடன்னு போட்டு ஓடிடுவோம். அப்படி கிடையாதுங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும். அது யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படியே என்னமோ காலைல வரதே சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டேன், இந்த சூடம் காட்டிட்டேன், இந்த 2 பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெனுகார்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக சாமியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க. நீங்கள் மனதோட ஒன்றை என்ன கிடைக்கும்னா, அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில் இல்லை உள்ளே தான் இருக்குன்னு தோணும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும். அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும். இப்போ எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது. அப்போ தான் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது, இது சாமி இருக்குன்னு நம்ம உணர்ந்து கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வைப் இருக்குது. அந்த வைப்ரேஷன் நம்ம உணர்வோம் ஓகேங்களா. ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார். நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் ஒழிய, அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இந்த கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவுக்கு வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க, பிரார்த்தனை வைங்க. சாமிகிட்ட போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும், என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மனதார வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க. அந்த பிரச்சனைலாம் எங்கே போகுதுனே தெரியாதுங்க. அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம், இப்போ ஒரு 4:30லேருந்து 5 மணியோ இல்லை 5லேருந்து 6 மணியோ, சாமி என்னால் வந்து காலைல எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு படுக்கிறது முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு 15-20 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும். இறைவனோடு நீங்கள் ஒன்றை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுமே எதுவுமே பெருசாக தெரியாதுங்க. வாழ்க்கையிலையும்
எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடித்தா போதை கிடைக்கும், கஞ்சா அடித்தா போதை. நீங்கள் இறைவனோட ஒன்றிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்றி பாருங்கள். ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது. என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள். இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணாமனை திட்டினாள். ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே, தெரியலேன்னு சொல்லி திட்டினேன். ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன், என்ன பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு. ஆனால் காரணம் என்னென்னா இறைவனை உணரும் பொழுது நம்ம அமைதியாயிரும். ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ, அதனால தான் அடிக்கடி சொல்லுது, ஐயோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு. பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு, அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா, ஏய் நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும். அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. செம லைஃபுங்க, செம லைஃபு. நீங்கள் அது பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி.